ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோலா உருண்டை எப்படி செய்கிறது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக, நல்லா சாஃப்டாக, நல்லா மெதுவாக, நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் இந்த கோலா உருண்டையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கோலா உருண்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ நம்ம கறி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைச்சா இது பார்க்க இப்படி தான் இருக்கும். கறி நம்ம தனியாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக தேங்காய், பாதி தேங்காய்க்கு கம்மியாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்தது பொட்டுக்கடலை 50 கிராம், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 4, இஞ்சி 1 இன்ச்சு சின்ன இஞ்சாக எடுத்துக்கோங்க, பூண்டு 1 பூண்டு, புதினா ஒரு 10 புதினா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா அது நம்ம பார்க்க இப்படி தான் இருக்கும். நம்ம இதை அரைச்சி வச்சதை நம்ம கறி ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிடணும்ல, அதோடு நம்ம இதை இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச ரெண்டத்தையும் இப்போ நம்ம இங்கே ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ இங்கே தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் கரம் மசாலா நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூளும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்து பாத்திரத்தில் சூடு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சதில் நம்ம உருண்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம போடலாம். அதை சின்ன சின்னதாக உருண்டையாக செஞ்சு போடுங்க. இப்போ நம்ம இங்கே ஒன்றா உருண்டையாக்கி நம்ம இங்கே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியானது தான் மட்டன் கோலா உருண்டை. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா மெதுவாக இருக்கும். நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த மட்டன் கோலா உருண்டையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.